தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் ஊரடங்கில் கூடுதல் தளர்வுகள் அளிப்பது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்த உள்ளார். தொற்று குறைந்துள்ள 27 மாவட்டங்களில் கூடுதல் தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளன. தொற்று பரவல் குறையாத 11 மாவட்டங்களில் அத்தியாவசிய கடைகள் பணிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தினசரி பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் கூடுதல் தளர்வுகள் அளிப்பது குறித்து மருத்துவ வல்லுநர்கள், சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் இன்று காலை 11 மணி அளவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்த உள்ளார். 50 விழுக்காடு பேருந்துகளை இயக்குவது, 50 விழுக்காடு பணியாளர்களுடன் ஜவுளி கடைகளை திறப்பது குறித்தும் அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வு பயிற்சி வழங்குவதில் குழப்பம் நிலவுவதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருப்பதை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மறுத்துள்ளார். நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதில் அரசு உறுதியாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிமிடம் வரை நீட் தேர்வு நடைமுறையில் இருப்பதாகவும், அதனால் நீட் தேர்வுக்கு பயிற்சி எடுக்க வேண்டியது மாணவர்களின் கடமையாக இருப்பதாகவும் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவ பரிசோதனைக்காக இன்று அதிகாலை அமெரிக்கா புறப்பட்டுச் சென்றார். சென்னையிலிருந்து கத்தார் ஏர்லைன்ஸ் மூலமாக தோஹா சென்று அங்கிருந்து வேறு விமானம் மூலமாக அமெரிக்கா செல்கிறார். அங்கு ரோசெஸ்டர் நகரில் உள்ள மயோ கிளினிக் மருத்துவமனையில் ரஜினிகாந்துக்கு உடல் பரிசோதனை செய்யப்படுகிறது. இதே மருத்துவமனையில் கடந்த 2016ஆம் ஆண்டு மே மாதம் ரஜினிகாந்துக்கு சிறப்பு மருத்துவக் குழுவினர் மூலம் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அமெரிக்காவில் ஏற்கனவே ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா, மருமகன் தனுஷ் மற்றும் பேரன்கள் உள்ளனர். அவர்கள் ரஜினிகாந்துடன் இணைந்து கொள்ள உள்ளனர். மருத்துவ பரிசோதனை முடிந்து 3 வார காலம் அமெரிக்காவில் தங்கிய பின்பு ரஜினிகாந்த் சென்னை திரும்ப உள்ளார். தமிழ்நாட்டில் புதிய அரசு பதவியேற்ற பின்னர் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதனை நேரலை செய்யும் திட்டம் பரிசீலனையில் இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். பேரவை மரபுப்படி முதல் கூட்டத்தொடரை உரை நிகழ்த்தி தொடங்கி வைப்பதற்காக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்த பின்பு சபாநாயகர் இத்தகவலை தெரிவித்தார். சென்னையில் பிரபல நிறுவனங்களின் பெயர்களில் உள்ள பொருட்களை போலியாக தயாரித்த கும்பலை போலீசார் கைது செய்தனர். இந்துஸ்தான் லீவர், டாபர் டெட்டால், விம் உள்ளிட்ட நிறுவனங்களின் பெயர்களில் போலியான பொருட்கள் தயாரிக்கப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் சென்னை மயிலாப்பூரில் உள்ள குடோனில் அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கப் பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இங்கிருந்து லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலியான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றை தயாரித்த குஜராத்தைச் சேர்ந்த சாகர் பட்டேல், ரமேஷ் படாரியா பவன், பிரகாஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு மாணவர்களின் சான்றில் மதிப்பெண்கள் இடம்பெற வழிவகை செய்ய வேண்டும் என அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநில பாடத்திட்டத்தில் படிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண் சான்றில் தேர்ச்சி என்று மட்டுமே குறிப்பிடப்பட்டால் எதிர்காலத்தில் வேலைவாய்ப்புகளை பெறுவதில் சிக்கல் ஏற்படுமோ என மாணவர்கள் அச்சமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையில், கடலூர், அரியலூர் மாவட்டங்களில் புதிதாக 15 கிணறுகளை அமைக்க எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆணையத்துக்கு அனுமதி தரக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். பெரியவர்களை காட்டிலும் குழந்தைகளுக்கு கொரோனா பாதிப்பின் தன்மை குறைவாகவே உள்ளதாகவும், எனவே தேவையற்ற அச்சம் வேண்டாம் என்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. குழந்தைகளுக்கான கொரோனா தொற்று குறித்து வெளியிடப்பட்டுள்ள விழிப்புணர்வு அறிக்கையில், குழந்தைகள் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூட்டமான இடங்களுக்கு குழந்தைகளை கண்டிப்பாக அழைத்துச் செல்லக்கூடாது என்றும், தேவையற்ற மருந்துகளை மருத்துவ ஆலோசனையின்றி கொடுப்பது நல்லதல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி போடும் நடைமுறைகளில் இனி வயது வாரியாக வித்தியாசம் இருக்காது என்றும், வரும் 21ஆம் தேதி முதல் அனைத்து வயதினரும் ஒரே மாதிரி கருதப்படுவார்கள் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 45 வயதுக்கு கீழானவர்கள், மேலானவர்கள் என இருவகையாக பிரித்து தடுப்பூசி போடப்பட்டு வந்த நிலையில் இனி அந்த வித்தியாசம் கைவிடப்படுகிறது. ஜூன் 21ஆம் தேதி புதிய தடுப்பூசி கொள்கை அமலுக்கு வரும் நிலையில் பிரதமரின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கொரோனா சிகிச்சை வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கவும், ஏற்கனவே உள்ள சிகிச்சை திறனை அதிகரிக்கவும் 1 லட்சம் முன்களப் பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் இவ்வாறு பேசினார். ஆரம்ப நிலை நோயாளிகள், மிதமாக பாதித்த நோயாளிகள், தீவிர சிகிச்சை நோயாளிகள், மருத்துவ சாதனங்களை கையாளுதல் உள்ளிட்ட அடிப்படைகளில்
சுகாதார பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கும்பமேளாவில் பங்கேற்றவர்களில் 1,00,000க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பரிசோதனை போலியாக செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலக புகழ்பெற்ற கும்பமேளா நிகழ்ச்சி உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நடைபெற்றது. கொரோனா நெகட்டிவ் சான்றிதழுடன் வருபவர்கள் மட்டுமே கும்பமேளாவில் அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி சுமார் 70 லட்சம் பேர் பங்கேற்றனர். இந்நிலையில் கும்பமேளாவில் பங்கேற்றவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யாமலேயே பரிசோதனை செய்தபோதும் நெகட்டிவ் சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கும் தகவல் வெளியாகியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி, ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த 22 கொரோனா மையங்கள் இந்த போலி பரிசோதனைகளை செய்துள்ளன. சுமார் 1,00,000 பேருக்கு இப்படி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக 7 பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழுவை உத்தரகாண்ட் மாநில அரசு நியமித்துள்ளது. கொரோனா காரணமாக தள்ளி வைக்கப்பட்டுள்ள நீட், JEE நுழைவுத் தேர்வுகளை நடத்துவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என மத்திய கல்வித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா 2வது அலை காரணமாக மருத்துவ நுழைவுத் தேர்வான நீட் மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்வான JEE நடத்தப்படாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இத்தேர்வுகளை மீண்டும் நடத்துவது குறித்து மத்திய கல்வி அமைச்சகம் தீவிரமாக ஆலோசித்து வருவதாகவும் விரைவில் இதுகுறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அந்த அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்தியாவில் இந்த மண்ணின் சட்டமே செல்லும் என்றும் உங்கள் கொள்கை அல்ல என்றும் கூறி ட்விட்டர் சமூக தள நிறுவனத்தை நாடாளுமன்ற குழு கடுமையாக சாடியுள்ளது. தங்கள் கொள்கையில் உறுதிப்பட உள்ளதாக மத்திய அரசிடம் ட்விட்டர் நிறுவனம் தெரிவித்திருந்த நிலையில் தகவல் தொழில்நுட்பத்துக்கான நாடாளுமன்ற குழுவின் காட்டமான விமர்சனம் வெளியாகியுள்ளது. இந்த மண்ணின் சட்ட திட்டங்களை மீறியதற்காக ட்விட்டருக்கு ஏன் அபராதம் விதிக்கக்கூடாது என்றும் காங்கிரஸ் MP சசி தரூர் தலைமையிலான அக்குழு கேள்வி எழுப்பியுள்ளது. சமூக தள நிறுவனங்களை கட்டுப்படுத்தும் விதிகள் தொடர்பாக மத்திய அரசுக்கும் ட்விட்டர் நிறுவனத்துக்கும் அண்மை காலமாக மோதல் போக்கு நிலவுகிறது. விதிகளை பின்பற்றாத காரணத்துக்காக ட்விட்டருக்கான சட்ட பாதுகாப்பையும் மத்திய அரசு திரும்பப் பெற்றது. இந்த சூழலில் ட்விட்டர் நிறுவன அதிகாரிகள் நாடாளுமன்ற குழுவிடம் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தனர். இதைத் தொடர்ந்து அக்குழுவின் காரசாரமான விமர்சனம் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மொபைல் போனில் பேசிக்கொண்டே பைக் ஓட்டி சென்ற நபர் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கும் கழிவுநீர் தொட்டியில் விழுந்தார். சகாரன்பூர் மாவட்டத்தில் ஒரு சாலையில் கழிவுநீர் தொட்டிக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வழியே தனது பைக்கில் வந்தவர் மொபைல் போனில் பேசியபடியே சென்றார். அப்போது அவர் எதிர்பாராத விதமாக அங்கிருந்த கழிவுநீர் ஓடையில் தவறி விழுந்தார். இச்சம்பவம் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவானது. குஜராத் மாநிலம் துவாரகா பகுதியில் பெய்த கனமழை காரணமாக சாலையில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதாலும் முறையான சாலை வசதி இல்லை என்பதாலும் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். உத்தராகண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் உள்ள அலக்நந்தா ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக நந்திகினி, பிண்டாரி ஆகிய ஆறுகளிலும் ஏற்கனவே நீர்வரத்து அதிகரித்த நிலையில் அலக்நந்தா ஆற்றிலும் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இந்நிலையில் கரையோரம் இருக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 11ஆக அதிகரித்துள்ளது. 25 பேரை காணவில்லை என அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காத்மாண்டுவின் வடகிழக்கு பகுதியில் சிந்து பல்சோக் மாவட்டத்தில் உள்ள மெலாம்சி என்ற ஊரில் 3 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. உயிரிழந்த 11 பேரில் ஒருவர் இந்தியர் என்றும் 2 பேர் சீனாவைச் சேர்ந்தவர்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. சீன நிறுவனம் மேற்கொண்டு வரும் குடிநீர் திட்டத்தில் பணியாற்றி வந்த 2 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகில் அனைவருக்கும் சிறப்பான எதிர்காலம் அமைய தேவையான அனைத்து செயல்களையும் மேற்கொள்ளப் போவதாக ஐநாவின் பொதுச் செயலாளராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அன்டோனியா குட்டரஸ் தெரிவித்துள்ளார். 193 நாடுகளை உறுப்பினராக கொண்ட ஐநா சபையின் பொதுச் செயலாளராக அன்டோனியா குட்டரஸ் மீண்டும் தேர்வாகியுள்ளார்.
இதையடுத்து இவரது பதவிக்காலம் 2026ஆம் ஆண்டு இறுதி வரை தொடர உள்ளது. இரண்டாவது முறையாக பொதுச் செயலாளராக பதவியேற்றுக் கொண்ட பின் பேசிய குட்டரஸ், கொரோனா தடுப்பூசிகள் சரியாக பகிரப்படாததால் ஏழை நாடுகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கனமழை காரணமாக கிழக்கு பிரேசிலின் அமேசானாஸ் பகுதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர் மழையினால் சொலிமோஸ் ஆறு நிரம்பி குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் புகுந்தது. இதையடுத்து 32,000 பேர் பாதுகாப்பான இடத்துக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். 12 கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வீடுகள், விளைவித்த பயிர்கள் சேதமடைந்துள்ள நிலையில் கால்நடைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கனமழை காரணமாக பெனிசுலாவின் தெற்கு கடற்பகுதியில் அமைந்துள்ள யால்டாவில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமான யால்டாவில் சாலையில் காட்டாறு போல வெள்ளம் பாய்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட ஒரு இளைஞர் உயிரிழந்துள்ளார். நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் நிலவும் கடுமையான வறட்சியால் முக்கிய நீர்த்தேக்கமான ஓரோவில்லை ஏரியில் தண்ணீர் மிக குறைவாகவே உள்ளது. அதேபோல் வறட்சி காரணமாக விளைநிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக இந்த ஆண்டு அமெரிக்காவில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. கொரோனா காரணமாக தள்ளி வைக்கப்பட்டுள்ள நீட், ஜேஇஇ நுழைவுத் தேர்வுகளை நடத்துவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என மத்திய கல்வித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா இரண்டாவது அலை காரணமாக மருத்துவ நுழைவுத் தேர்வான நீட் மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்வான ஜேஇஇ நடத்தப்படாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளன. இத்தேர்வுகளை மீண்டும் நடத்துவது குறித்து மத்திய கல்வி அமைச்சகம் தீவிரமாக ஆலோசித்து வருவதாகவும் விரைவில் இதுகுறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் அந்த அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவ பரிசோதனைக்காக இன்று அதிகாலை அமெரிக்கா புறப்பட்டுச் சென்றார். சென்னையிலிருந்து கத்தார் ஏர்லைன்ஸ் மூலமாக தோகா சென்று அங்கிருந்து வேறு விமானம் மூலமாக அமெரிக்கா செல்கிறார். அங்கு ரோசெஸ்டர் நகரில் உள்ள மயோ கிளினிக் மருத்துவமனையில் ரஜினிகாந்துக்கு உடல் பரிசோதனை செய்யப்படுகிறது. இதே மருத்துவமனையில் கடந்த 2016ஆம் ஆண்டு மே மாதம் ரஜினிகாந்துக்கு சிறப்பு மருத்துவக் குழுவினர் மூலம் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அமெரிக்காவில் ஏற்கனவே ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா, மருமகன் தனுஷ் மற்றும் பேரன்கள் உள்ளனர். அவர்கள் ரஜினிகாந்துடன் இணைந்து கொள்ள உள்ளனர். மருத்துவ பரிசோதனை முடிந்து 3 வார காலம் அமெரிக்காவில் தங்கிய பின்பு ரஜினிகாந்த் சென்னை திரும்ப உள்ளார். பயணிகள் குறைவு காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த சிறப்பு ரயில்கள் மீண்டும் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து தஞ்சை, கொல்லம், ராமேஸ்வரம், திருச்சி ஆகிய இடங்களுக்கு, சென்னை சென்ட்ரலிலிருந்து திருவனந்தபுரம், ஆலப்புழா, மேட்டுப்பாளையத்திற்கும், மதுரையிலிருந்து திருவனந்தபுரம், புனலூருக்கும், கோயம்புத்தூரிலிருந்து நாகர்கோவிலுக்கும் ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தன. கொரோனா பரவல் காரணமாக பயணிகளின் வருகை குறைந்து காணப்பட்டதால் இந்த சிறப்பு ரயில்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன. இந்நிலையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த சிறப்பு ரயில்கள் அனைத்தும் நாளை முதல் மீண்டும் இயங்கும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரியவர்களை காட்டிலும் குழந்தைகளுக்கு கொரோனா பாதிப்பின் தன்மை குறைவாகவே உள்ளதாகவும், எனவே தேவையற்ற அச்சம் வேண்டாம் என்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. குழந்தைகளுக்கான கொரோனா தொற்று குறித்து வெளியிடப்பட்டுள்ள விழிப்புணர்வு அறிக்கையில் குழந்தைகள் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூட்டமான இடங்களுக்கு குழந்தைகளை கண்டிப்பாக அழைத்துச் செல்லக்கூடாது என்றும், தேவையற்ற மருந்துகளை மருத்துவ ஆலோசனையின்றி கொடுப்பது நல்லதல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் புதிய அரசு பதவியேற்ற பின்னர் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதனை நேரலை செய்யும் திட்டம் பரிசீலனையில் இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். பேரவை மரபுப்படி முதல் கூட்டத்தொடரை உரை நிகழ்த்தி தொடங்கி வைப்பதற்காக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்த பின்பு சபாநாயகர் இத்தகவலை தெரிவித்தார். அடுத்த செங்குன்றத்தில் பட்டாக்கத்தியில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட இருவரை காவல்துறையினர்
புழல் சிறையில் அடைத்தனர். நாரவாரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார், அரவிந்தன் ஆகிய இருவரும் பட்டாக்கத்தியில் கேக் வெட்டி அவற்றை முகநூலில் பதிவிட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த 13 ஆண்டுகளில் இல்லாத அளவாக சுவிஸ் வங்கிகளில் இந்தியர்கள் முதலீடு செய்துள்ள பணம் அதிகரித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டில் சுவிஸ் வங்கிகளில் இந்தியர்கள் 6,625 கோடி ரூபாய் முதலீடு செய்திருந்தனர். அது கடந்த 2020ஆம் ஆண்டில் 20,706 கோடியாக அதிகரித்துள்ளது. இதில் நேரடி முதலீடாக மட்டும் 4,000 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது. பங்கு பத்திரங்கள், சேமிப்பு பத்திரங்கள் போன்றவற்றின் மூலம் மேற்கொண்ட முதலீட்டின் மதிப்பு உயர்ந்ததே இதற்கு காரணமாகும். சுவிட்சர்லாந்து தேசிய வங்கி வெளியிட்டுள்ள இந்த தரவுகளில் கருப்பு பணம் குறித்த விவரங்கள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கனமழை காரணமாக பெனிசுலாவின் தெற்கு கடற்பகுதியில் அமைந்துள்ள யால்டாவில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமான யால்டாவில் சாலையில் காட்டாறு போல வெள்ளம் பாய்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட ஒரு இளைஞர் உயிரிழந்துள்ளார். நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் 4 சிங்கங்களுக்கு டெல்டா வகை கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. உயிரியல் பூங்கா நிர்வாகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் 11 சிங்கங்களின் மாதிரிகள் கடந்த 29ஆம் தேதி போபாலில் உள்ள தேசிய உயர் பாதுகாப்பு விலங்கு நோய்கள் பகுப்பாய்வு நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த நிறுவனம் அளித்த அறிக்கையின்படி 4 சிங்கங்களின் மாதிரிகள் டெல்டா வகை கொரோனா வைரஸ் என்பது உறுதியாகியிருக்கிறது. வண்டலூர் பூங்காவில் நீலா, பத்மநாபன் என்ற சிங்கங்கள் உயிரிழந்தது கவனிக்கத்தக்கது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் மேல் பகுதியில் யானைகளின் நடமாட்டம் அதிகரித்திருப்பதால் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். பவானிசாகர் அணை நீர்த்தேக்க பகுதியை ஒட்டிய அடர் வனப்பகுதியில் உள்ள யானைகள் தண்ணீர் தேடி அவ்வப்போது கூட்டமாக வெளியே வருவது வழக்கம். இந்நிலையில் மாலை நேரத்தில் இங்கு வரும் காட்டு யானைகள் இரவு முழுவதும் அணையின் மேல் பகுதியில் உள்ள தார் சாலையில் சுற்றித் திரிவதாக கூறப்படுகிறது. இதனால் இரவு நேரங்களில் அணையின் நீர்மட்டத்தை கண்காணிப்பதற்காக மேல் பகுதிக்கு செல்லும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மிகுந்த அச்சத்துடனே சென்று வருகின்றனர். எனவே அணையின் மேல் பகுதியில் முகாமிடும் யானைகளை காட்டுக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். உலகிலேயே அதிக பறவை இனங்களை கொண்ட சரணாலயம் என்ற சாதனை படைத்த கர்நாடக மாநில ஷூகா வனத்தின் வீடியோ காட்சிகள் கின்னஸ் சாதனை முகநூல் பக்கத்தில் பகிரப்பட்டுள்ளன. மைசூரில் டாக்டர் சச்சிதானந்த சுவாமி என்பவரால் உருவாக்கப்பட்ட இந்த சரணாலயத்தில் 468 வகை பறவை இனங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த சரணாலயத்திற்கு கடந்த 2017ஆம் ஆண்டே உலகின் அதிக பறவை இனங்களை கொண்ட சரணாலயம் என்ற சான்றிதழ் வழங்கப்பட்டது. அழிந்து வரும் பல பறவை இனங்களை காக்கவே இந்த சரணாலயத்தை உருவாக்கியதாக சச்சிதானந்தா சுவாமி கூறுகிறார். மேலும் சரணாலயத்துடன் இணைந்து மருத்துவமனையில் காயமடைந்த மற்றும் கைவிடப்பட்ட பறவைகளுக்கு தன்னார்வலர்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. 1 கிலோ மாம்பழம் 2,70,000 ரூபாய்க்கு விற்பனையாகும் அரிய வகை மாம்பழம் மத்திய பிரதேசத்தில் விளைகின்றன. இதுதான் உலகத்தின் அதிக விலை உடையவையாகும். ஜபல்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சங்கல் பரிகா, ராணி தம்பதி தங்கள் தோட்டத்தில் மாமரங்களை வளர்த்து வருகின்றனர். இதில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த மியாசாகி என்ற அரிய வகை மாம்பழங்கள் காய்த்திருந்ததை பார்த்து அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். சிவப்பு நிறத்தில் இருக்கும் இந்த மாம்பழங்கள் சர்வதேச சந்தையில் 1 கிலோ 2.70 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்த மாம்பழங்களை பாதுகாக்க தோட்டத்தில் 6 நாய்களுடன் 4 பாதுகாவலர்களும் பணியில் இருக்கிறார்கள். சங்கல் பரிகார் ராணி தம்பதி சென்னைக்கு ரயிலில் சென்றபோது 2 மரக்கன்றுகளை உடனிருந்த பயணி கொடுத்துள்ளார். அதனை வளர்த்தபோதுதான் விலை உயர்ந்த பழங்கள் விளைகின்றன. நாமக்கல்லில் ஒரே நாளில் முட்டை விலை 15 காசு குறைந்து 4 ரூபாய் 85 காசாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5 ரூபாயிலிருந்து 15 காசு குறைந்து 4 ரூபாய் 85 காசாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பொது முடக்கம் காரணமாக முட்டைகள் அதிக அளவு தேக்கமடைந்திருப்பதால் சில்லறை விற்பனையை அதிகரிக்கும் நோக்கத்தில் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
பக்குவத்துடன் செயல்பட தனக்கு தெரியும் என்று பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு திருவனந்தபுரம் மாநகராட்சி மேயர் ஆர்யா ராஜேந்திரன் காட்டமாக பதிலளித்துள்ளார். மாநகராட்சியில் இருந்த 2 ஹிட்டாச்சி இயந்திரங்களை காணவில்லை என்று குற்றம் சாட்டிய பாஜக அது தொடர்பாக மேயர் ஆர்யாவையும் விமர்சித்தது. இதேபோல் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயில் விழாவின் போது குப்பைகளை அகற்றியதில் முறைகேடு நடந்ததாக கூறி மாநகராட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் கொண்டு வந்த தீர்மானம் தோல்வியடைந்தது. அப்போது பேசிய ஆர்யா ராஜேந்திரன் குறைந்த வயதில் மேயராகியிருக்கும் தனக்கு பக்குவத்துடனும் செயல்பட தெரியும் என்றும் காட்டமாக தெரிவித்தார். திருவனந்தபுரம் மேயராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த 22 வயதான ஆர்யா ராஜேந்திரன் கடந்த ஆண்டு பதவியேற்றார். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் அருந்து கிடந்த மின்கம்பியை கடித்த நரியை காப்பாற்ற முயன்றதில் 6 நரிகள் பரிதாபமாக உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோழிக்கோட்டில் மரம் விழுந்ததில் மின்கம்பி அருந்து விழுந்துள்ளது. இந்நிலையில் அப்பகுதிக்கு வந்த 6 நரிகளில் ஒரு நரி மின்கம்பியை தெரியாமல் கடித்தபோது மின்சாரம் தாக்கி துடிதுடித்திருக்கிறது. அப்போது அதனுடன் வந்த 5 நரிகளும் அந்த நரியை காப்பாற்றுவதற்காக மின்கம்பியை பிடித்து இழுக்க முயன்றபோது அவைகள் மீதும் மின்சாரம் பாய்ந்ததில் 6 நரிகளும் பரிதாபமாக உயிரிழந்தன. இறுதிப் போட்டியில் களமிறங்கும் 11 வீரர்களின் பட்டியலில் மாற்றம் செய்யப்படும் என இந்திய அணியின் ஃபீல்டிங் பயிற்சியாளர் ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார். டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டியில் களமிறங்கும் 11 வீரர்களின் பட்டியலை இந்திய அணி கடந்த 17ஆம் தேதியே அறிவித்துவிட்டது. மழையால் டாஸ் கூட போடப்படாமல் முதல் நாள் ஆட்டம் கைவிடப்பட்டுள்ள நிலையில் ஆடுகளத்தின் தன்மை மற்றும் வானிலையை பொறுத்து களமிறங்கும் வீரர்களின் பட்டியல் மாற்றம் மேற்கொள்ளப்படும் என ஃபீல்டிங் பயிற்சியாளர் ஸ்ரீதர் கருத்து தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள பரசன் ஏரியின் ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். 32 ஏக்கர் பரப்பளவில் உள்ள பரசன் ஏரியின் நீரோடை வழித்தடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டும் முட்புதர்கள் சூழ்ந்தும் காணப்படுவதாக தெரிவிக்கின்றனர். மேலும் ஏரியில் இறைச்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகள், குப்பைகளும் கொட்டப்படுவதோடு கழிவு நீரும் கலப்பதால் தண்ணீர் மாசடைந்து துர்நாற்றம் வீசுவதாக கூறுகின்றனர். எனவே பரசன் ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி முறையாக பராமரித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கேரளாவில் வீட்டின் முன் குப்பை கொட்டியதற்காக பக்கத்து வீட்டு இளைஞரின் கையை மூதாட்டி வெட்டி எறிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இடுக்கியில் 62 வயதான ஜெயமோள் என்பவரின் வீட்டு வாசலில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் மனு என்பவர் அடிக்கடி குப்பையை கொட்டி வந்ததாக கூறப்படுகிறது. குப்பை காற்றில் பறந்து ஜெயமோள் வாசல் முழுவதும் பரவியதால் இரு வீட்டாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது ஜெயமோள் பாட்டி தான் வைத்திருந்த சிறிய அரிவாளால் மனுவின் கையை வெட்டியுள்ளார். இதில் மணிக்கட்டிலிருந்து உள்ளங்கை மட்டும் தனியாக துண்டாகி தரையில் விழுந்தது. இதனை அடுத்து மனு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட தலைமறைவான மூதாட்டி ஜெயமோளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னையில் தங்கம், வெள்ளி ஆகியவற்றின் விலை சற்று குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 30 ரூபாய் விலை குறைந்து 4430 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 240 ரூபாய் விலை இறங்கி 35,440 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலை குறைந்து 73 ரூபாய் 10 காசுக்கு விற்பனையாகிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் கனமழை காரணமாக பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அலக்நந்தா ஆற்றில் அபாய அளவை தாண்டி நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இதனால் பாரிகர்வால் பகுதியில் குடியிருப்புகளை மூழ்கும் அளவுக்கு வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதேபோல உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்திலும் வெள்ளம் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் ஆறு போல நீர் ஓடுவதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர இயலாத சூழல் உள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று ஏற்பட்டு சிகிச்சையில் இருப்பவர்கள் எண்ணிக்கை 2.5 மாதங்களில் இல்லாத அளவு குறைந்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்ட புள்ளி விவரப்படி கடந்த 24 மணி நேரத்தில் 60,753 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது 7,60,19 பேர் சிகிச்சையில் இருப்பதாகவும், இது கடந்த 74 நாட்களில் இல்லாத குறைந்த அளவு என்றும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 1,647 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், மொத்த உயிரிழப்புகள் 3,85,137 தொட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. தொற்று உறுதி செய்யப்படும் விகிதம் 2.98 விழுக்காடாக குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 27,23,88,783 உள்ளதாகவும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் நீர்த்திறப்பு ஓரிரு நாட்களில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரு, சிக்மகளூர், சிவமொக்கா, குடகு, தட்சிண கன்னடா உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் கர்நாடக அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. குறிப்பாக கிருஷ்ணராஜசாகர் அணையின் மொத்த உயரமான 124.80 அடியில் தற்பொழுது 89.16 அடி அளவிற்கு நீர் நிரம்பியுள்ளது. அதேபோல 84 அடி உயரம் கொண்ட கபினி அணையில் தற்பொழுது 74 அடி அளவிற்கு நீரிருப்பு உள்ளது. கனமழை காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து உள்ள நிலையில் வரும் நாட்களில் காவிரி ஆற்றில் நீர்த்திறப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். மியான்மருக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்யக்கூடாது என ஐநா பொது அவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மியான்மரில் கடந்த பிப்ரவரியில் தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள ஐக்கிய நாடுகள் அவை வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கும் ஆங் சான் சூச்சி உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளது. மியான்மருக்கு ஆயுதம் விற்க தடை விதிக்கும் தீர்மானத்திற்கு 119 நாடுகள் ஆதரவாக வாக்களித்த போதிலும் அந்நாட்டிற்கு அதிக அளவில் ஆயுதம் வழங்கி வரும் ரஷ்யாவும் சீனாவும் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. ஊதிய உயர்வு மற்றும் பெருந்தொற்று காலத்தில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி அர்ஜென்டினாவில் போராட்டம் நடைபெற்றது. தலைநகர் பியோனஸ் அயர்ஸில் நடைபெற்ற பேரணியில் திரளானோர் பங்கேற்று தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். லத்தீன் அமெரிக்க நாடுகளில் 3வது பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடான அர்ஜென்டினாவில் பெருந்தொற்று காலத்திற்கு முன்னரே நெருக்கடியான சூழல் நிலவி வந்தது. இந்நிலையில் தற்போது ஏராளமானோர் வாழ்வாதாரம் இழந்து வறுமையின் பிடிக்குள் சிக்கியுள்ளனர். அவர்களை மீட்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பேரணியில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தினர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் நீர்வரத்து 6500 கன அடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான அவலாஞ்சி, நடுவட்டம் பகுதியில் அணைக்கு நீர்வரத்து 10,178 கன அடியிலிருந்து 6,573 கன அடியாக குறைந்தது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 92 அடியாகவும் நீரிருப்பு 22.8 டிஎம்சியாகவும் இருக்கிறது. அணையிலிருந்து பாசன மற்றும் குடிநீருக்காக பவானி ஆற்றில் 1000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. சென்னை அடுத்த பூந்தமல்லியில் வாகன சோதனைக்கிடையே தர்பூசணி பழத்தை காவலர் ஒருவர் எடுத்துச் செல்லும் வீடியோ பரவி வருகிறது. பூந்தமல்லி மேம்பாலம் அருகே ஊரடங்கு விதிகளை மீறும் வாகன ஓட்டிகளை சோதனை செய்ய காவல்துறையினர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பணிக்கு இடையே தர்பூசணி ஏற்றி சென்ற லோட் வேனிலிருந்து பெரிய தர்பூசணியை காவலர் ஒருவர் தேடி எடுத்துச் செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பெட்ரோல் விலை சதமடித்ததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்திருக்கிறார்கள். சென்னையில் விலையில் மாற்றமின்றி 1 லிட்டர் பெட்ரோல் 98 ரூபாய் 14 காசுக்கும், டீசல் 1 லிட்டர் 92 ரூபாய் 31 காசுக்கும் விற்கப்படுகிறது. போக்குவரத்து கூலி உள்ளிட்டவைகளை கருத்தில் கொண்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றம் உள்ளது. இந்நிலையில் ராமேஸ்வரத்தில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தொட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளதாக தெரிவித்தனர். புதுச்சேரியில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களுக்கு தினமும் குலுக்கல் முறையில் பரிசு வழங்கப்படும் என அம்மாநில சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த புதுச்சேரியில் கடந்த 16ஆம் தேதி முதல் 4 நாள்களுக்கு தடுப்பூசி திருவிழா தொடங்கப்பட்ட நிலையில் மேலும் 2 நாள்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் மக்களை ஊக்கப்படுத்தும் விதமாக தினமும் 25 பேர்களை குலுக்கல் முறையில் தேர்வு செய்து பரிசுகள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தின் சவுத்தாம்ப்டன் நகரில் நடைபெறும் உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்திய அணியில் மாற்றம் செய்யப்படும் என கூறப்படுகிறது. இப்போட்டியில் முதலில் ஆடுகளம் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்திய அணி 2 சுழல்பந்து வீச்சாளர்கள் 3 வேகப்பந்து வீச்சாளர்களுடன் களமிறங்கும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது தொடர் மழையால் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக மாறும் என கூறப்படுகிறது. இதனால் ஆல்ரவுண்டரான ஜடேஜாவுக்கு பதில்
முகமது சிராஜ் சேர்க்கப்படுவார் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று போட்டி தொடங்கும் பட்சத்தில் 98 ஓவர்கள் வீசப்படும் என்றும் மழையால் பாதிக்கப்பட்ட மீதமுள்ள ஓவர்கள் ரிசர்வ் டே ஆக ஒதுக்கப்பட்டுள்ள 6வது நாளில் வீசப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது.